ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான அந்த குன்னூரிலிருந்து கீழே செல்கிற அந்த வழியிலே நின்று இந்த வீடியோ மூலமாக சில செய்திகளை அறிவிக்க நான் முற்படுகிறேன். இந்த அருமையான மலைப்பாதையிலே பார்க்கும் பொழுது ஒரு மனரம்யமான ஒரு இடமாய் இருக்கிறது. கர்த்தர் உண்டு பண்ணின அருமையான அந்த பகுதி ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. நாம் இதை பார்க்கும் பொழுது மனதிலே ஒரு சந்தோஷம், மனதிலே ஒரு மகிழ்ச்சி. இதே கவனித்து பார்க்கும் பொழுது இதில் எந்த ஒரு மரம் செடி கொடிகள் இல்லாமல் இருந்தால் அதை யாரும் விரும்ப மாட்டார்கள். காரணம் அதனுடைய ஒரு கிரீனிஷ், மரங்கள் செடிகள், இதனுடைய செழிப்பு மிகவும் அழகாக இருக்கிறது. வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலே, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருக்கிறது முக்கியமான ஒரு காரியம். ஒரு வேலைக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அந்த கம்பெனியிலே, அந்த வேலை ஸ்தலத்திலே ஸ்டாண்டர்டாய் நிற்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி திருமணம் ஆகிறது சொன்னால் அவர்கள் இருவரும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கடைசி வரையிலும் தங்கள் பிரயாணத்தை செய்ய முடியும். நல்ல அந்த கம்பெனியில நல்ல இடத்துல நிலைமைக்கு வர முடியும். அதே போல இந்த மரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது அதனுடைய வேர் கீழே நிலைத்து நின்று ஆழமாய் செல்லுகிறது. அப்பொழுது அது என்ன செய்கிறது? மிகுந்த ஒரு கனி கொடுக்கிறது. அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வேர் கொள்வான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஒருவேளை என்னால் நிலைத்து நிற்க முடியல என்று சொன்னால் கிறிஸ்துவை உறுதியாக பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.